அப்போ இதில் ஒருமனப்பட்டவர்களாய் நீங்கள் கூடியிருந்தீங்கன்னா நீங்கள் கூடி வந்ததனுடைய நோக்கத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவர் எதுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல, நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியலன்னா, அப்போ நம்ம எதுக்கு வந்தோன்னு நமக்கே தெரியலன்னா, அப்போ இந்த ஜெபத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்ற முடியும்? பூமியில் நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய உங்கள் ஜெபங்களை என்ன பண்ண முடியாது? கர்த்தர் கேட்க முடியாது. ஆகையினால நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வருவது நல்லது. ஹல்லேலூயா. சரி, யாத்திராகமம் புஸ்தகம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். அல்லேலூயா. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா என்றார்கள். நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அல்லேலூயா. எத்தனை எகிப்து! இந்த 2 வசனத்துல என்ன சொல்றாங்க? எத்தனை எகிப்து! அவர்கள் என்ன சொல்றார்கள்? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்றாங்க. நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்கிறார்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அல்லேலூயா. இப்போதான் அந்த செங்கடலை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து அவர்கள் இரவோடு இரவாக புறப்பட்டு இப்போதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வடி எடுத்து வைக்கிறாங்க. செங்கடலை கிட்ட வருகிறாங்க, செங்கடலை நெருங்கி கிட்ட வராங்க. பின்னாடி பார்வோனும் அவருடைய படைகளும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இதை பார்த்து அவர்கள் பயந்த உடனே அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நலமா இருக்குமே, நாங்கள் எகிப்திலே செத்திருந்தால் நலமா இருக்குமே, நாங்கள் எகிப்திலே வேலை செய்திருந்தால் நலமா இருக்குமே, எங்களை எகிப்திலே விட்டுவிட வேண்டியது என்ன, நாங்கள் அங்கே இருந்திருக்கலாமே என்று சொல்லி எகிப்து 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 எகிப்து. அல்லேலூயா. இன்னும் செங்கடல் எகிப்தின் எல்லைகளை கூட தாண்டல, செங்கடலை கூட இன்னும் தாண்டி போகல, எகிப்தை விட்டு இன்னும் நிரந்தரமா வெளியில கூட வரல சரியா. அதுக்குள்ளவே அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் என்னவா வருகிறதுனா, எகிப்து 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 எகிப்து. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் அவருடைய வரலாறு நிறைய இருக்கிறது. நான் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, என் கூட கொஞ்சம் ஸ்பீடா என்ன பண்ணுங்க, அப்படியே வாசிச்சுக்கிட்டே வாங்க. யாத்திராகமம் 17:3 வாசிக்கலாம். நிறைய வசனம் உங்களுக்கு வேலை இருக்குது. ஜனங்கள் மைக்கில் நல்லா வாசிங்கம்மா. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அல்லேலூயா. பார்வோனையும் படைகளையும் கண்டாங்களா? எங்களை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? இப்ப தண்ணி தாகம் எடுத்ததா? வட வழியில தண்ணி தாகம் எடுத்து கொண்டது. இப்ப தண்ணி தாகம் எடுத்த உடனே எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்க கேட்டாங்களா? இப்போ என்னதான் தண்ணி தாகம் எடுத்தாலும் என்னதான் எகிப்து தான். பார்வோனை கண்டாலும் என்னதான் எகிப்து தான். எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க.
படைகளை கண்டாலே எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. இப்ப தண்ணீர் தாகம் எடுத்தது, இப்போ எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அடுத்தது என்னாகமம் 11:5 வாசிக்கலாம். என்னாகமம் 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களின் வெள்ளரி காய்களையும், மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், என்னதுமா கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. எங்களுடைய உள்ளம் என்னாவது? வாடி போகிறது. நாங்கள் எகிப்தில் எதை சாப்பிட்டோம்? மச்சங்கள் சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிட்டோம், வெஜிடேரியன் சாப்பிட்டோம், சைவமும் சாப்பிட்டோம், அசைவமும் சாப்பிட்டோம். அதையெல்லாம் இப்ப நாங்க என்ன பண்றோம்? நினைக்கிறோம். வெள்ளரிக்காய்களையும், வெள்ளை பூண்டுகளையும், மச்சங்களையும், என்ன செய்கிறோம்? கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், நாங்கள் வெங்காயங்களையும் நினைக்கிறோம். இப்போ என்னதான் நினைக்கிறாங்களா? எகிப்து தான் நினைக்கிறாங்க. காய்கறி பிரச்சனை வந்தாலும் என்னதான், யார் தான் எதை பத்தி தான் பேசுறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. நான்வெஜ் கிடைக்கலையா? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அவங்க பார்வோனுக்கு படைகளுக்கு கண்டு அந்த பயத்தினால் மாத்திரம் அவங்க எகிப்தை பற்றி பேசவில்லை. அவர்கள் பார்வோன் துரத்தி கொண்டு வருகிற அந்த பயத்தை கண்டு மாத்திரம் அவங்க என்ன பண்ணல? எகிப்தை குறித்து பேசவில்லை. அவர்களுக்கு தண்ணி தாகம் எடுத்த போது எதை தான் பேசுறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அவர்களுக்கு நல்ல அசைவ விருந்து கிடைக்காத பட்சத்தில் எதை பத்தி தான் பேசுகிறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அவர்களுக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்காத போதும் எதை குறித்து தான் பேசுறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் எகிப்திலே சாப்பிட்டதை நாங்கள் நினைக்கிறோம். என்ன பண்றாங்களா? நினைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, என்னாகமம் 11:18 வாசிங்க. அங்க என்ன சொல்லுது பாருங்க. என்னாகமம் 11. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும். பாருங்க, எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருங்க. இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்தில் அது எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும். கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. அல்லேலூயா. அழுவும் போது கூட சௌக்கியமா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எங்க தான் சௌக்கியமா இருந்ததா? எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது. நாங்க அங்க இருக்கும்போது என்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டோம் தெரியுமா? என்ன மாதிரி நான்வெஜ்லாம் நாங்க சாப்பிட்டோம் தெரியுமா? அங்க எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது. இப்போ எதை பத்தி தான் பேசுறாங்க? எகிப்தை பத்தி தான் பேசுறாங்க. அல்லேலூயா. என்னாகமம் 11:20 அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. ஏன் நாங்க எகிப்திலிருந்து புறப்பட்டோம்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வெளியில வந்துட்டாங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எங்க போய் கொண்டிருக்கிறாங்க? கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கடந்த தலைமுறை 400 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இவர்கள் மோசேயினால அழைக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போய் கொண்டிருப்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி. ஆனால் அவர்கள் நினைப்பது எகிப்து, பேசுவது எகிப்து, சிந்திப்பது எகிப்து, புலம்புவது எகிப்து. தண்ணீர் தாகம் வந்தாலும் எதுதான் ஞாபகம் வருது? எகிப்து தான் ஞாபகம் வருது. நான்வெஜ் சாப்பிட ஏதாவது நான்வெஜ் கிடைக்கலனாலும் எகிப்து தான் ஞாபகம் வருது. கீரை கிடைக்கலனாலும் எகிப்து தான் ஞாபகம் வருது. வெள்ளரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு கிடைக்கலனாலும் எகிப்து தான் ஞாபகத்துக்கு வருது. பார்வோனையும் படைகளையும் கண்ட போதும் எகிப்து தான் பேசுறாங்க. அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, அதிலே என்னாகமம் 20:5 வாசிங்க. மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க பாரு. என்னாகமம் 20:5.
ம் ம் மைக்கிலமா மைக்கில விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அல்லேலூயா. அங்க வந்து பார்க்கறாங்க, வர வழியில வனாந்தர பாதையில அங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நல்ல ஒரு அத்தி மரம் இல்ல, நல்ல ஒரு மாதுளை மரம் இல்ல, நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு, பழ வகைகள் சாப்பிடுவதற்கு எந்த வசதி வாய்ப்பு, எந்த மரங்களும் செடிகள் அங்க அவர்களுக்கு இல்லை. நம்ம எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட நினைப்போம். சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் பழத்தெல்லாம் என்ன பண்ணணும், சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்ப பழம் சாப்பிடணும்னு நினைக்கும் போது கூட அவங்க எதை பத்தி தான் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எதுதான் ஞாபகம் வருது, எகிப்து தான் ஞாபகம் வருது. அல்லேலூயா. அதுல 21:15 வாசிங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்னாகமம் 21:15. ஆமாண்ணா, படிங்க. ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அங்கே இருந்து பேயருக்கு போனார்கள். சரி, போதும் விடுங்க. என்னாகமம் 14:2 வாசிங்க. என்னாகமம் 14. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும். எங்க சாவணுமா? எகிப்து தேசத்திலே. சாவுன்னு வந்தாலும் கூட, செத்தாலும் கூட நாங்க எங்க சாவணும்? எகிப்து தேசத்தில். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல சாகிறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்லை. நாங்க செத்தாலும் எங்க தான் சாகணும்? எகிப்துல சாகணும். கீரை சாப்பிட்டாலும் எங்க சாப்பிடணும்? எகிப்துல சாப்பிடணும். பழம் சாப்பிட்டாலும் எங்க சாப்பிடணும்? எகிப்துல சாப்பிடணும். தண்ணி குடிச்சாலும் எங்க சாப்பிடணும்? எகிப்துல தான் தண்ணி குடிக்கணும். அல்லேலூயா. என்னங்க இது, என்ன இது, என்ன அநியாயம் இது? போய்கொண்டிருக்கிறது எங்க? பயணம் எங்க? புதிய கானான், அறிமுகம் இல்லாத தேசம், முன்பின் செல்லாத பகுதி, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண பகுதி, ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசம் எப்படி இருக்கும் என்பது இவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, செழிப்பான தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க. பயணம் எந்த தேசம்? புதிய தேசம். ஆனா பேசுறது பூரா எந்த தேசம்? பழசு. பயணம் புதுசு, பேச்சு பழசு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அல்லேலூயா. எகிப்தை விட்டு வந்தாச்சு, ஆனா எகிப்தை மறக்க முடியல. எகிப்தை விட்டு வந்தாச்சு, எகிப்தை விட முடியல. எகிப்தை விட்டு வந்தாச்சு, எகிப்தை நினைக்காம இருக்க முடியல. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எங்க போனாலும் உங்க ஞாபகமாவே இருக்குதுங்க, யாரை பார்த்தாலும் உங்களை ஞாபகம் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. இது யார் சொல்லிக்குவாங்க? இளஞ்சோடிகள், விரும்புகிறவர்கள் சொல்லிக் கொள்வாங்க. அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் உன் ஞாபகமாக இருக்குது, சாப்பாடு பார்த்தாலும் உன் ஞாபகம் தான் வருது, தூங்கினாலும் உன் ஞாபகம் தான் வருது, வேற எந்த சிந்தனை எனக்கு வர மாட்டேங்குது. அப்போ எகிப்தை விட்டு வந்தாச்சு, ஆனா இன்னும் அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது? எகிப்து இருக்கிறது. இந்த வசனத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்களே, ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல, கானான் தேசம் போய் கிட்ட அந்த எல்லையை தொடுகிற வரைக்கும் அவங்க எதை குறித்து தான் அதிகமா பேசிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எகிப்து எகிப்து எகிப்து, உட்கார்ந்தா எகிப்து, எழுந்தா எகிப்து, நடந்தா எகிப்து எகிப்து, தூங்கினா எகிப்து. எப்பொழுதும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அவருடைய வாயின் வார்த்தைகள், சிந்தனைகள், பேச்சு, நினைவுகள், செயல்கள் எல்லாவற்றிலும் என்னதான் வெளிப்படுகிறது? எகிப்து தான் வெளிப்படுகிறது. ஆளு மட்டும்தான் எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்குது. ஆனா இன்னும் எகிப்து யாருக்குள்ள இருக்குது? இவர்களுக்குள்ள காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்ல, சாரி, யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொன்னார். வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
3:10 மத்தேயு. அல்லேலூயா. யார் வாசித்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மைக்கில் வாசிங்க. ஏன்னா ரெக்கார்டிங்கில் அது அந்த வசனம் அது பதியாது, அதனால நீங்க மைக்கில் வாசிங்க. இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கோடாரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதா? மரங்களின் வேரருகே. மரங்களின் வேரருகே, மரத்தின் அருகே இல்ல, மரத்தின் கிளைகள் அருகே அல்ல, மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் போதுமா? கோடாரியான இந்த வசனம் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பழக்கப்பட்ட ஒரு வசனம் தான் இல்லையா? கோடாரியை கொண்டு போய் எங்க வைக்கப்பட்டிருக்கிறதா? மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படவில்லை, மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மரங்களின் வேர். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மரத்தை வெட்டியாச்சு, இன்னும் எது காணப்படுகிறது? மரத்தினுடைய வேர் காணப்படுகிறது. எகிப்து என்கிற மரத்தை முழுச வெட்டியாச்சு, எகிப்து என்கிற தேசம் முழுமையை அழிச்சு போட்டாச்சு. எகிப்தின் தேசத்தினுடைய நீர்நிலை கெட்டு போனது, இரத்தமாய் மாறினது, நீர்நிலை அழிந்து போனது, எகிப்தின் விவசாயம் அழிந்து போனது, எகிப்தின் மிருக ஜீவன் அழிந்து போனது, எகிப்தின் மரங்கள் அழிந்து போனது, எகிப்தின் பிள்ளைகள் அழிந்து போனாங்க, தலைச்சன் பிள்ளைகள் செத்து போனாங்க, படைகள் அழிந்தது, பார்வோன் அழிந்தான், எகிப்து முழுவதும் அழிந்தது. மரத்தை வெட்டியாச்சு. எகிப்து என்கிற மரத்தை என்ன பண்ணியாச்சு? அடியோட வெட்டியாச்சு. ஒரு முறை பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் பார்வோனை பார்த்து சொன்னாங்க, இதோ எகிப்து முழுவதும் அழிந்து போனது, இன்னும் அதை நீர் அறியாது இருக்கிறீரோ? அந்த மனுஷன் எதுவரைக்கும் நமக்கு கண்ணியா இருப்பான், அந்த ஜனங்களை போக விடும் என்று சொல்லி பார்வோன் இடத்துல பரிந்து பேசினார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எடுத்த உடனே அவங்களை வெளியில கொண்டு வரல, எகிப்து முழுவதையும் அழித்து போட்டு தான் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போ எகிப்து என்கிற மரத்தை வெட்டியாச்சு. ஆனா எகிப்து என்கிற வேறு, அந்த எகிப்து என்கிற மரத்தினுடைய வேறு இன்னும் யாருக்குள்ள காணப்படுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள காணப்படுகிறது. அவர்கள் எப்பொழுதும் எதை பேசினாலும், எதை சிந்தித்தாலும், எங்கே போனாலும், எங்கே நடந்தாலும், எங்கே உட்கார்ந்தாலும் அவருடைய உள்ளமெல்லாம் எதினால் நிறைந்திருக்கிறது? எகிப்தின் வேர்களால் நிறையப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மரத்தை மாத்திரம் வெட்டுவது நோக்கம் அல்ல, மரத்தினுடைய வேர் கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய வாழ்க்கையில மரம் என்கிற ஒரு பெரிய பாவத்தை வெட்டியாச்சு, மரம் என்கிற பெரிய பாவத்தை விட்டாச்சு. ஆனா அதனுடைய வேர் இன்னும் காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த பாவத்தை நீங்க விட்டுட்டு வந்தீங்களோ, எந்த பாவத்தை விட்டு வெளியில வந்தீங்களோ, அந்த பாவத்தினுடைய வேறு இன்னும் உங்கள் நினைவுகளில் பதிந்திருக்கிறது. இன்னும் உங்கள் வாயிலே அது பேசப்படுகிறது, இன்னும் உங்க சிந்தையிலே அது நினைந்திருக்கிறது, இன்னும் உங்கள் இருதயத்தை அது நிரப்பி கொண்டிருக்கிறது. படுத்தாலும், தூங்கினாலும், எழுந்தாலும், உட்கார்ந்தாலும், எங்க போனாலும் அந்த வேர் இன்னும் உனக்குள்ளே காணப்படுகிறது. ஆகவே தான் கோடாரியை கொண்டு போய் வேறு கூட இல்லாத அளவுக்கு வெட்டி என்று சொல்லி கோடாரியை கொண்டு போய் மரத்தின் வேர் அருகே வைத்திருந்தார். அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் இந்த பாவத்துக்குள்ள இருந்தேன், இப்ப அந்த பாவம் இல்ல, அதையெல்லாம் எடுத்தாச்சுங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் அதனுடைய வேர் உனக்குள்ள இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த ஆளு கூட நான் பேசிட்டு இருந்தேன், இப்ப நான் அந்த ஆளு கூட பேசுறது இல்ல, ஆனா அந்த ஆளை குறித்த வேர் இன்னும் அவன் இருதயத்தில் இருக்கிறது, உன் சிந்தனைக்குள்ள இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த பையன் கூட நான் சுத்தினேன், ஒரு காலத்துல இந்த பொண்ணு கூட நான் சுத்தினேன், இப்ப அந்த பையனை நான் விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்ப அந்த பொண்ணை விட்டுட்டு நான் வேற கல்யாணம் பண்ணி போயிட்டேன். ஆனா அந்த மரம் வெட்டப்பட்டு விட்டது, அதனுடைய வேர் இன்னும் உன் வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசினால் அந்த வேரையும் பிடுங்கி போடுவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் சிந்தையில் இருக்கிற வேர் முதற்கொண்டு, உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேர் முதற்கொண்டு என்ன செய்வாரு?
பிடுங்கி எரிந்து போடுவார். இல்ல மரத்தை மாத்திரம் வெட்டினா போதும், அந்த வேர்லயே நாங்க வாழ்ந்துடுறோம். வேரை விட்டு வச்சா என்ன ஆகும்? வேரை விட்டு வச்சா என்ன ஆகும்? மறுபடியும் துளிர்க்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேர் இருந்துச்சுன்னா மறுபடியும் துளிர்த்து அது உன் வாழ்க்கையை கசப்பாக்கிடும், உன் குடும்பத்தை அது கெடுத்துரும், உன் ஆசீர்வாதத்தை அது அழிச்சிரும், உன்னுடைய மேன்மையை அது கெடுத்துரும், உன்னுடைய முன்னேற்றத்தை அது தடுத்துரும். அதனால அந்த வேறு கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எகிப்தை விட்டு வெளியில வந்துட்ட, ஆனா எப்பவுமே எகிப்தை பத்தி தானே பேசுற. யார் அந்த எகிப்து? நீ விட்டு வந்த பையன், நீ விட்டு வந்த பொண்ணு. யார் அந்த எகிப்து? நீ ஒரு காலத்துல செய்து கொண்டிருந்த பாவம், நீ செய்து கொண்டிருந்த அக்கிரமம், நீ செய்து கொண்டிருந்த அருவருப்பு. ஆனா இன்னும் அதனுடைய வேறு உனக்குள்ளே காணப்படுகிறது. எப்பவும் அந்த வேரை குறித்து பேசுற, அந்த மரத்தை குறித்து பேசுகிற, எப்பவும் அந்த எகிப்தை குறித்து உணர்ற. அல்லேலூயா. இருக்கலாமா வேறு? எந்த பாவம் வேணாலும் வச்சுங்க, எல்லாருக்குள்ளேயும் ஒரே விதமான பாவத்தில் அடிமைப்படுவது கிடையாது. எல்லாரையும் பிசாசு ஒரே விதமான பாவத்தினால கட்டுவது கிடையாது. யார் யார் எந்தெந்த பாவத்துக்குள்ள வீக்கா இருக்கிறாங்களோ அந்தந்த பாவத்துக்குள்ள அவங்க சிக்கி இருப்பாங்க. அந்த மரத்தை கூட ஒரு காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க? வெட்டி இருப்பாங்க. ஐயோ இது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, இது குடும்பத்துக்கு இது சரியில்லை என்று சொல்லி மரத்தை வெட்டிடுவாங்க. ஆனா அடிக்கடி அந்த வேறு சிந்தையில வந்து போகிறது. அடிக்கடி அந்த வேரை குறித்து, அந்த மரத்தை குறித்து நீ பேசுற, அதுதான் அதனுடைய வேறு. எகிப்தை விட்டு வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னும் நீ எதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிற? எகிப்தை பற்றி தான் பேசுற. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கானானை நோக்கி வந்துட்ட, இன்னும் நீ எகிப்தை பற்றி தான் பேசுற. வேற குடும்பத்துக்கு வந்துட்ட, கல்யாணம் பண்ணிக்கினு இன்னும் நீ எகிப்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிற. எகிப்தை பற்றி தான் நினைவு கூறுகிற, எகிப்தை பற்றி தான் நீ சிந்திக்கிற. எப்பவுமே உன்னுடைய வாயிலிருந்து எகிப்து 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 எகிப்து. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நாங்கள் எகிப்தில் இருந்து எப்படி இருந்தோம்? ஒன்று புரிஞ்சுங்க, பிசாசானவன், சாத்தானானவன், ஆண்டவர் சொன்னாரு, பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணிக்கொள்ளுங்க? தரித்துக் கொள்ளுங்க என்று வேதம் சொல்கிறது. பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசு கூட இல்ல, நான் சொல்றது புரியுதுங்களா? பிசாசு கூட இல்ல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணிக்கொள்ளுங்க? தரித்துக் கொள்ளுங்க. பிசாசு ஈஸியா ஜெயிச்சிடலாம், பிசாசு எதிர்த்து நின்னுடலாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கொள்றது எதில் தெரியுமா? பிசாசின் தந்திரங்கள்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏவாளையும் ஆதாமையும் அவன் வஞ்சித்தது எதினால? அவன் தந்திரத்தினால ஏமாற்றினான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீ எதினால அவன் வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான் தெரியுமா? தந்திரத்தினால. நீ ஜெபிக்கிற, நீ ஆலயத்துக்கு போகிற, நீ கர்த்தருடைய பிள்ளைதான், நீ வேத வாசிக்கிற பிள்ளைதான். ஆனா இன்னும் எகிப்தின் வேர் உனக்குள்ளே காணப்படுகிறதே, இன்னும் உன் குடும்பத்தில் அந்த வேர் காணப்படுகிறதே. அந்த வேரை நீ பிடுங்காம, அதை பிடுங்க மனசு இல்லாம அடிக்கடி அந்த வேரை பத்தி நினைச்சு நினைச்சு, அந்த எகிப்தை பத்தி நினைச்சு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தா அந்த வேறு அடுத்தது உன் பிள்ளைக்குள்ள அது போகும். அந்த வேறு உன்னோட நின்றுடாது. அந்த வேரை பிடுங்கி போட உனக்கு மனதில்லை என்று சொன்னால் அந்த வேறு அடுத்தது உன் சந்ததிக்குள்ள போகும். அதே பாவத்தை உன் பிள்ளைகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே பாவம் உன் குடும்பத்தில் நிறைவேறும், உன் சந்ததிக்குள்ள நிறைவேறும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கோடாரியை கொண்டு போய் வேறறிய வைத்திருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, வேறையும் பிடுங்கணுமா இல்ல மரத்தை மட்டும் வெட்டி போட்டா போதுமா? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஆசை? ஆண்டவரே அந்த மரத்தை மட்டும் வெட்டி போட்டுருங்க, வேறு அப்படியே இருக்கட்டும், அந்த வேறு நினைவிலே நான் என்ன செஞ்சுக்கிறேன்? வாழ்ந்து கொள்றேன். நீ எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, நல்ல தேவ பிள்ளைங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்ல கர்த்தரை பாடுகிறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளா வாழ்கிறாங்க. ஆனா எகிப்தின் வேறு இன்னும் உன்னை என்ன செய்து கொண்டிருக்குது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் கோடாரியை கொண்டு வாங்க வச்சாரு. நீங்க நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? ஆடுகள்ல ரெண்டு விதமான இருக்குது. ஆடு மாடுகள்ல ரெண்டு விதமான ஆடு மாடு. ஒன்று நுனிப்புள்ளாவே மேய்ஞ்சிட்டு போயிடும்,
இன்னொரு ஆடு மாடு என்ன செய்யும்? கட்டாந்தரையில் விட்டாலும் அந்த வேறு கட்டை கூட என்ன செய்யும்? கடிச்சு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை என்ன செய்யுங்க? மேய்ந்து கொள்ளுங்க. எப்படி மேய்ந்து கொள்ளணும்னா, நுனிப்புள்ளாவே மேய்ந்து கொண்டு இருக்காதீங்க. காணா ஒரு கல்யாண வீடு, மார்த்தாள் மரியாள் வீடு, பர்த்திமேயு குருட அற்புதம் செஞ்சாரு, குஷ்டரோகியை சுகமாக்கினாரு, கண்ணீரை துடைச்சாரு, உங்கள் கண்ணீரை துடைப்பாரு, கடனை அடைச்சாரு, சாரி பார்த்து விதவை வீட்டில், ஒரு தீர்க்கதரிசி குடும்பத்தில், உங்கள் குடும்பத்திலையும் பஞ்சத்தை போக்குவார், தீர்க்கதரிசி உங்கள் குடும்பத்திலையும் கடனை அடைப்பார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், உங்களை கைவிட மாட்டார், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இதெல்லாம் என்னது? இது நுனிப்புல்லு. இது எல்லா பிள்ளைகளும் வாஞ்சிக்கிற பில்லு. புதுசாக வந்தவங்களும் இதை செய்கிறாங்க, பழசாக இருக்கிறவங்களும் கற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறது, நீ மேலோட்டமாக மேய்ந்து கொண்டு போகிறதல்ல, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அந்த வேறு முதற்கொண்டு மேலோட மரத்தை மட்டுமல்ல, மரம் மட்டும் வெளியில காணப்படுகிறது, வெட்டியாச்சு. ஆனா உள்ள வேறு எங்க இருக்கும்? மேலே இருக்கும் வேறு, பூமிக்கு அடியில் இருக்கும். கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. ரெண்டாவது, வேறு என்பது மரம் சைஸ்ல இருக்காது, சின்ன சின்ன வேறு தான் பெரிய மரத்தை தாங்கி கொண்டிருந்தது இவ்வளவு நாள். அப்ப இந்த வேறு அந்தரங்கத்திலே காணப்படுகிறது, மறைமுகமாக காணப்படுகிறது, மறைந்து காணப்படுகிறது, மண்ணிலே புதைந்து காணப்படுகிறது, யாருக்கும் தெரியாம மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த வேறு புருஷனாலையும் கண்டுபிடிக்க முடியல, பிள்ளைகளாலையும் கண்டுபிடிக்க முடியல, குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்தரங்கத்தில் மறைந்து கிடக்கிற இந்த வேரை கர்த்தர் கண்டுபிடிச்சு, உனக்குள்ளே வேறு கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆகவே நான் கோடாரி கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறேன்? வேறு அருகே வைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை அந்த வேறு கூட இருக்கக்கூடாது? ஆண்டவரே, எனக்குள்ள அந்த வேறு கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எந்த பாவமோ, எந்த மீறுதலோ, எந்த மிஸ்டேக்கோ, ஆனா அதனுடைய வேர் இன்னும் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், அது நீ இன்னும் பெருசா உணராம இருக்கிற, அது இன்னும் பெருசா அதை கண்டுக்காம இருக்கிற. சின்ன வேறு தானே, சின்னது தானே. ஆனா ஒன்றை புரிந்து கொள், ஒரு நாள் இந்த வேர் கனி கொடுக்க ஆரம்பிச்சிரும், இந்த வேறு துளிர்க்க ஆரம்பிச்சிரும். அது எங்க போய் துளிர்க்கும் தெரியுமா? உன் பிள்ளைகள் கிட்ட துளிர்க்கும், உன் குடும்பத்தில் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததியில் அது துளிர்க்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிப்ப, திகைப்ப. ஆண்டவர் சொல்கிறார், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் இந்த வேறு. அதனாலதான் இப்போ சொல்றாரு, இப்பவே என்ன பண்ணிட்டு எகிப்தை வெட்டிட்டு வெளியே வந்துட்டு, இன்னும் எகிப்தினுடைய வேறு என்ன செய்யப்படுது? இன்னும் உனக்குள்ளே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னொரு பகுதி நம்ம வருவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரம் ஆனவைகளையும் இரண்டாம் தரம் ஆனவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். அல்லேலூயா. சவுல் கிட்ட கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வனாந்தர பாதையில அமலேக்கியர் அவர்கள் பலவீனப்பட்டவர்களை என்ன செஞ்சாங்க? அவர்கள் தண்ணீர் தாகத்தினாலும் பசியினாலும் அவர்கள் துவண்டு போயிருக்கிற அந்த காலகட்டத்தில் அமலேக்கியர்கள் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை மடங்கடித்தார்கள். ஆகவே இந்த அமலேக்கியரனை என்ன செய்யணும்? பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி சவுல் ராஜாவான போது அவனிடத்துல இந்த வேலையை என்ன பண்ணாரு? அவன்கிட்ட செய்ய சொல்லி கொடுத்தாரு. என்ன செய்ய சொன்னார்னா, அமலேக்கியனிடத்துல ஆடு மாடுகள், முதியவர்கள், வாலிபர்கள், பெண்கள், குழந்தைகள் எதையுமே என்ன செய்யக்கூடாது? நீ விட்டு வைக்க கூடாது. அவர்களுக்கு நீ இரக்கம் கூட என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. ஒரு குழந்தை மேல கூட நீ என்ன செய்யக்கூடாது? இரக்கம் காட்டக்கூடாது என்று சொன்னார். ஆனா சவுல் போய் என்ன செஞ்சான் தெரியுமா? முதல் தரமானது, 2ஆம் தரமானது, நலமானது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அற்பமானது, உதவாதது, வேஸ்டா போனது, நசல் கொண்டது, நொந்து போனது எல்லாத்தையும் என்ன செஞ்சான்?
முற்றிலும் அழித்து போட்டேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், யாருக்கு நலமானது அது? நீ அழித்து போட மனதில்லாம வச்சிருக்கிற, அது யாருக்கு நலமானது? உனக்கு நலமானதா, கர்த்தருக்கு அது நலமானதா? முதல் தரமானதை பிரிச்சு வச்சிருக்கிறே, அது உனக்கு முதல் தரமானதா, கர்த்தருக்கு முதல் தரமானதா? கர்த்தருடைய பார்வைக்கு சகலமும் சாபத்துக்குள்ளானது. அல்லேலூயா. சகலமும் சாபத்துக்கு உட்பட்டது. எல்லாவற்றையும் அழித்து போடத சொல்லிதான் உன்னை அனுப்பினாரு. ஆனா நீயோ முதல் தரமானது என்று அதுக்கு பேர் வைக்கிற, இரண்டாம் தரமானது என்று பேர் வைக்கிற, நலமானது என்று பேர் வைக்கிற. யாருக்கு அது நலமானது? யாருக்கு முதல் தரமானது? யாருக்கு இரண்டாம் தரமானது? உனக்கும் உன் ஜனங்களுக்கு அது முதல் தரமானது. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கோ அது சபிக்கப்பட்டது, அது சாபத்துக்கு இரையானது. அதை நீ முற்றிலும் அழித்து போட வேண்டும். இந்த வேலை தான் சவுல் கிட்ட சொன்னாரு. ஆனா அவன் என்ன செஞ்சான்? மற்றது எல்லாத்தையும் அழிச்சு போட்டு முதல் தரத்தையும் இரண்டாம் தரத்தையும் நலமானதையும் வச்சிருந்தான். அல்லேலூயா. அமலேக்கு தேசத்தை, அமலேக்கு ஜனங்களை ஃபுல்லா அழிச்சிட்டான். ஆனா அமலேக்குரியதை சிலது என்ன பண்ணிருக்கான்? வைத்துக் கொண்டிருக்கிறான். முதல் தரமானது அழித்து போட மனதில்லாத வைத்திருக்கிறான். அமலேக்கினுடைய சில பொருள்கள், அமலேக்கை அழிச்சிட்டான், அமலேக்கினுடைய சில பொருள்களை வச்சிருக்கிறான். அழித்து போட மனதில்லாம, விட்டுவிட மனதில்லாம, தூக்கி எறிய மனதில்லாம. என்ன சொல்றேன்னு புரியுதா? அமலேக்கை வெட்டியாச்சு, அமலேக்கை அழிச்சாச்சு. ஆனா அமலேக்கினுடைய பொருள் இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கிறது. அமலேக்கினுடைய பொருள் இன்னும் நினைவுக்குள்ள இருக்கிறது. அமலேக்கினுடைய பொருள் இன்னும் பீரோக்குள்ள இருக்கிறது. என்ன அந்த அமலேக்கினுடைய ஆடு மாடு? நினைவார்த்தமா சில போட்டோ, நினைவார்த்தமா சில துணி, நினைவார்த்தமா சில பொருட்கள், நினைவார்த்தமா நினைவு. அந்த நாட்களிலே, அந்த காலத்துல நினைத்து அந்த நினைவு சம்பந்தப்பட்டமா அதை மட்டும் தூக்கி போட மாட்டோம், மனசு இல்லை. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிட்டு போனது வேற குடும்பத்துல, ஆனா அங்க வைத்திருக்கிற நினைவு சின்னம் யாருடையது? அமலேக்கினுடையது. அமலேக்கை அழிச்சாச்சு, அமலேக்கை விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஆனா அமலேக்கினுடைய பொருள் இன்னும் கூட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நீ எத்தனையோ வாலிப பிள்ளைகள் திருமணம், வேறொரு திருமணத்தை பண்ணி கொண்டு போனாலும் அமலேக்கினுடைய நினைவு சின்னம் இன்னும் அவருடைய பீரோல தூங்குது, இன்னும் அவருடைய துணிமணியா இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில போட்டோக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, இன்னும் சில பொருட்கள் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அமலேக்கை அழிச்சாச்சு. ஆனா அமலேக்கை பொருளை அழித்து போட, தூக்கி போட, விட்டு விட எனக்கு என்ன இல்லைங்க, மனசு இல்லை. அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு யார் ஞாபகம் வருது? அமலேக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. இந்த சவுல் கடைசியில யாரால உயிரை விட்டான் தெரியுமா? ஒரு அமலேக்கின் கையால தான் செத்து போனோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, அமலேக்கு உண்டானத ஒன்று கூட என்ன செய்யாத, மிச்சம் வைக்காத. அமலேக்கு உண்டானது எதையும் மிச்சம் என்ன பண்ணாத, வைக்காத. அதனுடைய வேர் கூட என்ன செய்யாத, இன்னும் விட்டு வைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். டைம் இல்லை, சீக்கிரமா நமக்கு எடுத்துக்கொள்வோம். 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31, 34. ரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். அல்லேலூயா. போதும், இதை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ராகேல், லேயாள், யாக்கோபு, அவனுடைய 2 வேலைக்காரிகள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய 2 பரிவாரம், ஆடு மாடுகள், ஆஸ்தி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு லாபான் வீட்டை விட்டு அவர்கள் வேக வேகமாக வெளியில வந்தார்கள். ராகேலும் லேயாலும் ஐடியா கொடுத்தாங்க, என்னன்னு, எங்க அப்பா இருந்தா இன்னும் இருக்கிறது என்ன பண்ணிடுவாரு, அவர் வித்து எல்லாத்தையும் சாப்பிட்டு அவர் வாயில போட்டுக்குவாரு. இப்போவே நம்ம சீக்கிரமா என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். அதனால லாபானுடைய வீட்டை விட்டு என்ன செய்யணும், முதல்ல கிளம்பணும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து குடும்பமா சேர்ந்து எல்லாம் கிளம்பி வந்தாங்க. ஆனா ராகேல் எதை எடுத்துக்கொண்டு வந்தா? ராகேலுடைய இது லாபானுடைய அவனுடைய விக்கிரகத்தை, சொரூபத்தை கையில பிடித்து கொண்டு வராள். இது யாக்கோபுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாம மறைத்து வைத்திருக்கிறாள். லாபான் உனக்கு வேண்டாம் என்று சொன்னால், லாபானுடைய குடும்பம் உனக்கு வேண்டாம் என்று சொன்னால், லாபானுடைய விக்கிரகத்தை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா.
நீங்க நிறைய நேரங்கள்ல லாபான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், லாபானுடைய வழிபாட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், லாபானுடைய விக்கிரகாராதனை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் லாபானுடைய இன்னும் சில பொருட்கள், இன்னும் சில காரியங்கள், சில வேர்கள் இன்னும் நமக்குள்ளே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்னும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்லுகிற லாபான் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுகிற லாபானுடைய வேர் என்னன்னு புரியுதா? விட்டு வந்த வாழ்க்கை, விட்டு வந்த உலக வழிபாடு, விட்டு வந்த பழைய காரியங்கள், இன்னும் அதனுடைய வேறு நீ கொண்டு வர, இன்னும் கூட கொண்டு வர. ஏன் கொண்டு வர? அல்லேலூயா. அந்த சொரூபம் லாபானுடையது. அது உன் குடும்பத்துக்கு வந்து அது என்ன ஆகும்? அது சாபத்தை தான் கொண்டு வரும். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டாச்சு, ஆனா அந்த பாவத்தினுடைய நினைவுகள் இன்னும் அவர்களுக்குள்ள வேறாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில பேர் சினிமாவை விட்டாச்சு. இப்பெல்லாம் நாங்க தியேட்டருக்குள்ள போய் சினிமா பார்க்கறது இல்லை, ஆனா தியேட்டர் உன் இருதயத்துக்குள்ள இருக்குது. சினிமாவை நாங்க போய் தியேட்டருக்குள்ள பார்க்கறது இல்லை, ஆனா சினிமா பாட்டும் தியேட்டரும் எங்க மைண்டுக்குள்ள இருக்குது, எங்க மொபைலுக்குள்ள இருக்குது. சினிமாவை போய் தியேட்டர்ல நம்ம போய் பார்க்கறது கிடையாது, சினிமா பாட்டு தியேட்டர்ல போய் ரசிக்கிறது கிடையாது. ஆனா இன்னமும் சினிமா பாட்டு, சினிமா பாடல்களும், சினிமா ஸ்டேட்டஸ்களும் உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்குள்ள இருக்கிறது. சினிமாவை விட்டுட்ட, ஆனா சினிமாவுடைய வேறு இன்னும் உனக்குள்ள காணப்படுகிறது. இன்னும் சினிமா டயலாக் பேசுற, சினிமாவில் வரக்கூடிய வசனத்தை இன்னும் பேசுற, சினிமாவுடைய காரியத்தை இன்னமும் வாயில பேசிக்கொண்டே இருக்கிற. ஆனா நீ யாருடைய பிள்ளையா இருக்கிற? கர்த்தருடைய பிள்ளை. எதை நோக்கி பயணம் பண்ற? பரலோகத்தை நோக்கி பயணம் பண்ற, சபையை நோக்கி பயணம் பண்ற, எருசலேமை நோக்கி பயணம் பண்ற, சீயோனை நோக்கி பயணம் பண்ற. ஆனா உன் பேச்சு பூரா எதை பத்தி தான் இருக்குது? சினிமாவை பைத்தியம். சினிமாவை பத்தி தான், சினிமா பைத்தியமாக மாறிட்டு உன் மொபைலை எடுத்து பார்த்தாலே ஃபுல்லா என்னதான் இருக்குது? சினிமா சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டஸ் தான், சினிமா சம்பந்தப்பட்ட வரிகள் தான், சினிமா சம்பந்தப்பட்ட எல்லாம். ஆனா கர்த்தருடைய சபையில் நீ உட்கார்ந்து இருக்கிற, உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் சபை, பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. கர்த்தாவே பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆனா உள்ள இருக்கிறது பூரா என்னது? நாம உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் சபை, பரிசுத்த ஸ்தலம். ஆனா நமக்குள்ள காணப்படுகிறது சினிமா தியேட்டர். அல்லேலூயா. இன்னும் சினிமா விட்டுட்ட, சினிமாவுடைய வேறு உன்னை விட்டு என்ன பண்ணல, இன்னும் போகல. யாருக்கிட்ட பேசினாலும் சினிமாவை பத்தி பேசுற, இன்னும் வேறு வெட்டப்படல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கோடாரியை கொண்டு போய் வேறு அருகே வைத்திருக்கிற. நீயே உன்னை திருப்தி படுத்திட்ட. சினிமாவை விட்டாச்சு, அமலேக்கு அழிச்சாச்சு, எகிப்தை விட்டாச்சு, நீயா திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனால் கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். உனக்குள்ளே காணப்படுகிற எகிப்தின் வேரை பார்க்கிறார், உனக்குள்ளே காணப்படுகிற அமலேக்கின் வேரை பார்க்கிறார், உனக்குள்ளே உன் குடும்பத்தில் காணப்படுகிற லாபானுடைய பொருள்களை பார்க்கிறார், அமலேக்கினுடைய சாபத்துக்குரிய பொருளை இன்னும் உன் குடும்பத்தில் பார்க்கிறார், உன் வாழ்க்கையில பார்க்கிறார், உன் சிந்தைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், உன்னை உள்ளிந்திரியங்களையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீதான் நினைச்சிட்டு இருக்கிற நம்மளை யாரும் கண்டுக்கல, நம்ம கிளியர் ஆயிட்டோம், ஆல் கிளியர் அப்படின்னு நினைச்சுக்கிற. ஆனால் கர்த்தரோ உன் இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற எகிப்தின் வேறு இன்னும் அடுத்தது உன் குடும்பத்தை பாதிக்க போகுது என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் கோடாரியை கொண்டு வந்து வேறு அருகே வைத்து அந்த வேரை வெட்டணுமா இல்ல கோடாரி வெயிட் பண்ணட்டுமா அப்படி என்பதை கர்த்தர் நம்மிடத்துல பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. எந்த பாவத்தை விட்டியோ அந்த பாவத்தினுடைய வேறு இன்னும் என்ன செய்யப்படுகிறது? உனக்குள்ளே காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகியனால கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேறு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு வசனம் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். இன்னும் நமக்கு ஒரு 5 நிமிடம் காணப்படுகிறது. வாசிங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனத்தை வாசிங்க. மேலும் பகூரின் ஊரானான பென்யமீனாகிய கேபாவின் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே, நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணாய் தூஷித்தான். அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன்.
அல்லேலூயா. அடுத்தது. ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். அல்லேலூயா. தாவீது ஒரு காலத்துல அப்சலோமுக்கு பயந்து வெளியில ஓடிட்டான். அப்போ ஓடிட்டு இருக்கும்போது சீமேயி அவனை பார்த்தான். சீமேயி, பகூரியம் ஊரானாகிய சீமேயி அவனை பார்த்து என்ன சொன்னான் அப்படின்னா, இரத்த பிரியனே அப்படின்னு சொல்லி, சவுல் வீட்டாருடைய இரத்த பழியை அவன் தலையில கர்த்தர் என்ன பண்றாரு, திரும்ப செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவனை மண்ணை வாரி போட்டு அவனை தூஷித்தான். தாவீதை கண்டபடி பேசுறான். அப்போ செருயாவின் குமாரன் யோவாபின் சகோதரன் என்ன சொல்றா, அந்த செத்த நாய் ராஜாவை தூஷிக்க விடலாமா, இப்பவே எனக்கு உத்தரவு கொடுங்க, அவனை நான் கொன்று போட்டுறேன் அப்படின்னு. அப்ப தாவீது சொல்றா, கர்த்தர் அவனை தூஷிக்கும்படி விட்டுருக்கிறாரு, அவனை வேண்டாம் எதுவும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் தாவீது தேசத்துக்குள்ள வரும்போது அவன் ராஜாவை ஆன பிறகு இப்ப சீமேயி அவனை பார்த்து என்ன சொல்றான்னா, ராஜாவே அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா நான் பேசிட்டேன், தயவு செய்து அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறான். இப்ப தாவீது என்ன சொல்றான், நான் உன்னை கொன்று போடுவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு அவனை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சா? இப்போ சாலமோன் வந்த ராஜ்யபாரத்துக்கு வரும்போது தாவீது சாகர காலத்துல சாலமோன் கிட்ட சொல்றா, அன்னைக்கு சீமையை நான் கொல்லாம விட்டுட்டேன், மன்னிச்சு கொல்லாம விட்டுட்டேன், ஆனா நீ அது போல என்ன செஞ்சிடாத, விட்டுடாத, எனக்கு பதிலாக நீ அவனை கொன்னுடுன்றான். அவனுடைய ரத்தம் சிந்தமா என்ன செய்யக்கூடாது, பாதாளத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை நீ கொன்னு போட்டு அதனுடைய ஐடியா எல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆரம்பத்தில் இவனை மன்னிச்சிட்டான், ஆனா முழுசா மன்னிக்கல. அவனுடைய பகை, அவன் மேல இருந்த கசப்பு, அவன் மேல இருந்த கோபம், அவன் மேல இருந்த எரிச்சல், அவன் மேல இருந்த கோபம், வைராக்கியம் இன்னமும் தாவீதினுடைய இருதயத்தில் அப்படியே தான் இருக்கிறது. அதை சாக போற காலத்துல நான் தான் சாகடிக்கல, நீயாவது என்ன பண்ணிட, கொன்னு போட்டுன்னு பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போறான். இதுதான் அதனுடைய வேறு. உன்னுடைய சண்டைக்காரர்களை, உன்னுடைய சத்துருக்களை, உன்னுடைய எதிரிகளை, உன்னிடத்தில் பிரச்சனை பண்ணினவர்களை, உன்னுடைய பகையாளியை நீ மன்னிச்சிட்டன்னு சொல்ற, சமாதானம் ஆயிட்டன்னு சொல்ற, ஆனா அவர்களை குறித்த கசப்பு இன்னும் உன்னுடைய இருதயத்தில் காணப்படுகிறது. அவர்களை குறித்த எரிச்சல் இன்னும் உன்னுடைய சிந்தனையில காணப்படுகிறது. அவர்களை குறித்த வைராக்கியம், கோபம் இன்னும் உனக்குள்ள காணப்படுகிறது. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம், அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் உனக்குள்ளே காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:35 சொன்னார், நீங்கள் உங்கள் சகோதரருடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காத விட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுடைய பாவங்களை என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது என்று கர்த்தர் இப்படியாய் நமக்கு எச்சரிப்பு கொடுத்தார். ஆகவே கசப்பான வேறு, சீமையை மன்னிச்சிட்டேன் ஆனா கொல்லாம விட்டுட்டேன், அந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சிரு நம்பரு, இதுதான் அந்த வேறு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே எந்த வேறு காணப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 12:15 வாசிக்கலாம். எபிரேயர் 12:15 சீக்கிரம். ஒருவனும் இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, யாதொரு கசப்பான வேறு உங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு பாருங்கள். கர்த்தர், நீ மரத்தை வெட்டியாச்சுன்னு பார்க்கிற, கர்த்தரோ உன் வேறு உனக்கு இன்னும் உனக்குள்ள காணப்படுகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் என்ன தெரியுமா, அவங்களை நல்லா கவனிங்க, சில பேர் யாரையும் விரும்பல, யாரையும் லவ் பண்ணல, ஆனா எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சில வேலைகளை செய்கிறது. இது வேசித்தனத்தின் வேறு. குறிப்பிட்டு யாருக்காகவும் ட்ரெஸ் பண்ணல, குறிப்பிட்டு யாருக்காகவும் மேக்கப் பண்ணல, ஆனா எல்லாரும் கவர்னும்படி, எல்லாரும் என்னை பார்க்கும்படிக்கு, எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கும்படிக்கு, எல்லாரும் என்னை சந்திக்கும்படிக்கு, இது வேசித்தனத்தின் வேறு. இன்னைக்கு இந்த வேருக்குள்ள நிறைய ஊழியக்காரங்க அகப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் மேக்கப்லாம் பாருங்க,
அவங்களுடைய காஸ்டியூம் பாருங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் சபைகளுக்குள்ள யாரையும் லவ் பண்ணல, ஆனா எல்லாரையும் கவர்ந்து கொள்கிறது போல சென்ட் அடிக்கிறது, எல்லாரையும் கவர்ந்து கொள்கிறது போல ஹேர் ஸ்டைல் பண்றது, எல்லாரையும் கவர்ந்து கொள்கிறது போல ட்ரெஸ் பண்றது, காஸ்டியூம் பண்றது, மேக்கப் பண்றது, இதெல்லாம் அந்த வேசித்தனத்தின் வேறு. இன்னும் அது மரமா வளரல, ஆனா இப்பதான் அது வேர் விட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், யாதொரு கசப்பான வேறு உனக்குள்ளே காணப்படாதபடிக்கு நீ என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு, இல்ல. இன்னும் அநேகருக்குள்ள அநேக விதமான கசப்பான வேசித்தனத்தின் வேறு, பாவத்தின் வேறு இன்னும் அவருடைய சிந்தனைகளுக்குள்ளே காணப்படுகிறது, அவருடைய நினைவுகளுக்குள்ளே காணப்படுகிறது, அவருடைய குடும்பத்தில் ஒரு சில பொருள்களாய் காணப்படுகிறது. ஆகவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. கொலோசியர் 2:6 வாசிங்க, முடிப்போம். கொலோசியர் 2:6. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அல்லேலூயா. நீங்களும் நானும் யார் மேல வேர் கொள்ளணும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேல கட்டப்படணும். அவருக்குள் நீங்கள் வேர் கொண்டவர்களாய் மாறணும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர பாவத்தின் வேருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க நம்ம என்ன செய்யல, அழைக்கப்படல. அல்லேலூயா. சினிமாவுடைய வேறு நமக்குள்ள தாக்குதல் நடத்த அழைக்கப்படல. வஞ்சகத்தின் வேறு, வேசித்தனத்தின் வேறு, மற்ற உலகத்தின் வழிபாடுகளுடைய வேறு, விக்கிரகத்தின் வேறு, லாபானுடைய விக்கிரகத்தின் வேறு, அமலேக்கினுடைய வேறு, இந்த வேரெல்லாம் உங்களுக்குள்ள காணப்படாதபடிக்கு நீங்களும் நானும் அவருக்குள்ளே வேர் கொள்ளதான் இன்றைக்கு நம்ம கிருபையாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால உங்களுக்குள்ளே எகிப்து 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 எகிப்துன்னு இரவும் பகலும் எகிப்தை பற்றியே என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது. நம்ம போகிறது எங்க? கானானை நோக்கி. ஒரு காலத்துல கூட கானானை பத்தி அவங்க பேசல. போற தேசம் எப்படி இருக்குமோ, கானான் எப்படி இருக்குமோ, அங்க இருக்கிற மரம் எப்படி இருக்குமோ, அங்க இருக்கிற காய்கறிகள் எப்படி இருக்குமோ, அங்க இருக்கிற பழங்கள் எப்படி இருக்குமோ, அங்க இருக்கிற நான்வெஜ் ஆடு மாடுகள் எப்படி இருக்குமோ, அங்க இருக்கிற விவசாயம் எப்படி இருக்குமோ, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எப்படிப்பட்ட தேசமோ, இதை பற்றி அவங்க பேசல, சிந்திக்கல, நினைக்கல, ஒன்றும் பண்ணல. அவங்க நினைத்தது, பேசினது, சிந்தித்தது, செயல்பட்டது எல்லாமே என்ன? விட்டு வந்த எகிப்து தேசம். அதனால கடைசியில் அவங்க எங்க போய் முடியல, எங்க போய் சேரல, கானானுக்குள்ள சேராம எல்லாரும் வனாந்தரத்திலே மாண்டு போனாங்க, செத்து போனாங்க. ஒருவரும் கானானுக்குள்ள அடி எடுத்து வைக்கல, 2 பேரை தவிர. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் விட்டு வந்த எகிப்தை பற்றியே நம்ம பேசுவோம் என்று சொன்னால் கண்டிப்பா எங்க போக முடியாது. சபைக்குள்ள இருந்தாலும் சரி, ஆராதனை பண்ணாலும் சரி, திருவிருந்தில் பங்கு கொண்டாலும் சரி, நீங்கள் பேசுகிறதும் சிந்திக்கிறதும் விட்டு வந்த எகிப்தை குறித்து இருக்குமானால் நீங்கள் கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, கானானுக்குள்ள போக முடியாது. ஆக கானானை குறித்து பேசுங்க, இரவும் பகலும் கானானை குறித்து சிந்திங்க. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே நீங்கள் என்ன செய்து கொண்டிருங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க கடவுது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உங்களுடைய சிந்தனைகள், பேச்சு, நினைவுகள் எல்லாம் எதை பற்றி இருக்கணும்? பரம கானான், பரலோக தேசம், பரம தேசம். அங்கேதான் நம்ம போக போறோம். அதை குறித்து பேசுங்க, அதை குறித்து சிந்திங்க, அதை குறித்து என்ன செய்யுங்க, விஸ்தாரமா பேசுங்க, எவ்வளவு வேணாலும் பேசுங்க, இரவும் பகலும் பேசுங்க. ஒரு நாள் கண்டிப்பா எங்க வந்து நிற்போம்? பரம தேசத்துல, அழைக்கப்பட்ட தேசத்துல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் புதிய கானானுக்குள்ள நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்தி இருப்பார் என்று சொன்னால் இப்பொழுது எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோமா? இன்னைக்கு நீ ஆராய்ந்து பாரு.